அனைவருக்கும் மதியமான குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் TNUSRB பற்றின ஒரு முக்கியமான தகவல் தாங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா TNUSRB சார்பு ஆய்வாளர் SI எக்ஸாம் நடந்தது இல்லையா? இந்த SI எக்ஸாம் எழுத்து தேர்வில் நிறைய முறைகேடு நடந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இதற்கான பணி நியமன ஆணை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஓகே, பிசிக்கலுமே இப்போ கூப்பிட்டாங்க. இருந்தாலும் இப்போ இந்த உத்தரவு வந்திருக்கு. அதாவது எழுது தேர்வில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் வெள்ளூர் மாவட்டங்களில் அந்த மையங்களில் எழுதினவங்க புத்தகத்தை பார்த்தெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்கள் பணி நியமன ஆணை வழங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு கோர்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் முறைகேடு ஈடுபட்டிருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிக்கணும் இல்லையா? அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் போயிட்டு அப்புறம் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். இப்போது முறைகேடு விசாரணையை முழுமையாக முடிகிற வரைக்கும் நீங்கள் பணி நியமன ஆணை வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கோர்ட்டோட இப்போதைக்கான ஆர்டர். சரிங்களா? தேங்க்யூ.